नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नम इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு மார்கழி மாதம் கடைசி பாசுரம் சொல்றத கடைசி பாசுரங்கள்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு 29, 30 2 பாசுரங்களுமே இன்னைக்கு தான் சேவிக்கணும். நாளையிலிருந்து தை 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருது. அதனால இன்னைக்கு 2 பாசுரங்களுமே சேவிக்கணும். சரி, நீங்க வந்து மார்கழி 30 நாள் பாசுரங்கள் அப்படின்னு சொன்னீங்களே, 29வது நாளே 2 பாசுரங்கள் சொல்லல, இது என்ன கணக்கு அப்படின்னும் போது நம்ம இந்த ஆங்கில மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாசம் லீப் வருஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 29 தேதி வரும். மற்ற வருஷங்கள 28 தேதின்னு ஒரு கணக்கு சொல்லுவோம் இல்லையா. அத மாதிரிதான் இந்த மார்கழி மாதம் பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மாதங்கள்ல சூரியனோட பிரவேசத்தை வச்சுதான் இந்த பஞ்சாங்கங்களை நிர்ணயிக்கிறா. அப்படி வரும்போது இந்த மாதத்துல சூரியன் வந்து தனுர் மாசம் சொல்லுவா இத. ஏன்னா தனுசு ராசியில தான் பெருமாள் வந்து சூரிய பகவான் வந்து பிரவேசிப்பார். இப்போ தை மாசம் வரும்போது வேற ஒரு ராசியில் அவர் பிரவேசிக்கும் போது கொஞ்சம் அந்த காலதாமதம் முன்னதாகவே பிரவேசிச்சிடுறார். அதனால நமக்கு இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா தை மாசம், அதாவது இன்னைக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, நாளைக்கு திங்கட்கிழமை, நாளைக்கு தான் 15 இல்லையா, அதாவது நமக்கு ஜனவரி 15. இப்போ சூரிய பஞ்சாங்க பிரகாரம் காலையில அதாவது நடு இரவு 12லேருந்து 6:30 மணிக்கு நமக்கு 12 மணிக்கே நமக்கு நாட்கள் ஆரம்பிச்சிடும், தை மாதம் ஆரம்பிச்சிடும். ஆனா சூரிய பிரவேசம் வந்து அந்த நாள்ல தனுர் மாசம் எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னா 6 வரைக்கும் தான் இருக்கு. அப்ப இந்த சூரிய அஸ்தமனம் அப்படின்ற போது இந்த இடத்துல வரும்போது சீக்கிரமே முடிஞ்சு போயிடுது. அப்போ தனுர் மாதம் முடிஞ்சு தை மாதமே ஆரம்பிச்சிருது, அவர் வந்து வேற ராசிக்கு பிரவேசிச்சிடறார். அதனால இது வந்து நம்ம தமிழ் பஞ்சாங்க கணக்கு பிரகாரம் இந்த மார்கழி மாதத்துல நமக்கு 29 நாட்கள் தான், 30 நாட்கள் கிடையாது. அப்போ இன்னைக்கு 29, 30 2 பாசுரங்களுமே ஒரு சேர அனுபவிக்கக்கூடிய ஒரு அருமையான பாக்கியம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமோ, பொதுவா இந்த 28 பாசுரங்களுக்கு எந்தெந்த திவ்யதேசங்களுக்கு ஆண்டாள் மங்களாசாசனம் செய்திருப்பல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கற்பனையில எல்லா திவ்யதேசங்களும் அனுபவிச்சோம் இல்லையா. நான் இன்னைக்கு எந்த திவ்யதேசமும் அனுபவிக்க போறதில்லை. ஏன் சொல்லுங்க, இப்ப இந்த 2 பாசுரங்களுமே அவர் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா அவரோட பாசுரங்கள்ல விஷ்ணு சித்திரான அவரோட ஆச்சாரியனான அவரோட திருத்தகப்பனாருக்கு சமர்ப்பிச்சிருப்பா இந்த பாசுரங்களை. இப்ப மதுரை கவி ஆழ்வாராகட்டும் ஆண்டாள் ஆகட்டும், இவ 2 ஆழ்வார்களுமே பாத்தீங்கன்னா நேரடியாக பெருமாளுக்கு எந்த பாசுரங்களும் அவ சமைச்சது கிடையாது. யாருக்குமே எந்த திவ்யதேசத்துக்கும் மங்களாசாசனம் செய்தவாள் இல்லை. ஏன்னா மதுரை கவியார் பாத்தீங்கன்னா அவரோட 11 பாசுரங்கள் நம்மாழ்வாருக்குண்டான பாசுரங்கள், நம்மாழ்வார் தான் அவரோட குரு, அவருக்குண்டான பாசுரங்கள் தான், அவருக்கு தான் அவர் சமர்ப்பிச்சிருப்பார். அதனாலதான் நமக்கு 4000 கிடைச்சது. அத மாதிரிதான் ஆண்டாளோட நாச்சியார் திருமொழியாகட்டும், ஆண்டாளுடைய பாசுரங்கள், இந்த நோன்பிருந்த திருப்பாவை பாசுரங்கள், இது 2மே நேரடியாக எந்த திவ்யதேசத்துக்கும் எந்த பெருமாளுக்கும் மங்களாசாசனம் செய்யாமல் அனைத்தையும் தன் தகப்பனான விஷ்ணு சித்தரோட பேர்லயே தான் சமர்ப்பிச்சிருப்பா. அதனாலதான் இன்னைக்கு இந்த 2 பாசுரங்களுக்கு எந்த திவ்யதேசமும் கிடையாது. சரி, இது எப்படியுமே 30 பாசுரங்களும் அப்படிதானே அவ சமர்ப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த 28 பாசுரங்கள்ல அவ எதுவுமே சொல்லியிருக்க மாட்டா. நேரடியா கண்ணன், எல்லாரும் கண்ணனை எழுப்புங்கோ, கண்ணனோட அரண்மனை கோயிலுக்கு போவா, கண்ணனோட யசோதை, கண்ணனோட நந்தகோபன், கண்ணனோட நப்பின்னை அப்படின்னு எல்லாரையும் நேரடியாக சென்று எழுப்பி எல்லாரையும் அழைச்சிட்டு போயிருக்கா இல்லையா. எல்லாரோட பகவான் நாமங்களை சொல்லியே அவரோட அரண்மனை கோயிலுக்கு போயிருப்பா. அப்படிதான் அவரோட பாசுரங்கள் இருக்கும். ஆனா இந்த பாசுரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த 2 பாசுரங்களுமே உயர்நிலை பாசுரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான அற்புதமான பாசுரங்கள். இந்த 2 பாசுரங்களும் நேரடியாக அந்த இந்த பெருமான இடத்துல எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒரு பலஸ்ருதி அப்படின்னு சொல்லுவா. பலஸ்ருதினா இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பாத்தீங்கன்னா நம்மள 1000 சகஸ்ரநாமம்
சொன்னதுக்கப்புறம் ஒரு 21 ஸ்லோகங்கள் பலஸ்ருதின்னு சொல்லுவா. பலஸ்ருதினா என்ன? இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீங்க எல்லாரும் பாராயணம் பண்ணா உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான விஷயம் தான் பலஸ்ருதி. அப்படிதான் இந்த 2 பாசுரங்களும். இந்த 28 நாள் பாசுரங்களை நல்லா கிரகிச்சுட்டு நல்லா சேவிச்சுட்டு அவள் சொன்ன வழியில் நாம் அந்த கண்ணனை அடையும் போது, அந்த கண்ணனை நம்ம வேண்டும் போது நமக்கு வேண்டியதெல்லாம் அந்த கண்ணன் கொடுப்பான் அப்படிங்கிறதை நிர்ணயம் பண்ணக்கூடிய அற்புதமான 2 பாசுரங்கள். இந்த 2 பாசுரங்களையும் ஒரு குறிப்பாக விஷ்ணு சித்தர் மூலியமாகத்தான் நமக்கு கொடுத்திருப்பார். அதனால் இந்த 2 பாசுரங்களுக்கு திவ்யதேகம் கிடையாது. ஆனாலும் இந்த பாசுரங்களோட மகிமைகளை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கலாம். அதற்கு முன் இந்த பாசுரங்களை அழகாக பாடி நான் ஒரு பாசுரமா விளக்கம் சொல்றேன். முதல்ல சிற்றம் சிறுகாலை சொல்லிட்டு அந்த பாசுரங்களை சேவிச்சுட்டு அதுக்குண்டான விளக்கங்களை சொல்லிட்டு அதுக்கு பிறகு மங்கைக்கடல் கடைந்த மாதவனை அந்த பாசுரத்துக்கான விளக்கங்களையும் சொல்லி இன்னைக்கு இந்த நாளோட இந்த திருப்பாவின் திவ்ய தேசமும் அப்படிங்கிற இந்த எபிசோட நான் ரொம்ப வெற்றிகரமா முடிச்சுக்கலாம். சரியா? வாங்கோ முதல்ல சிற்றம் சிறுகாலை பாசுரத்தை நம்ம சேவிப்போம், அனுபவிப்போம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேர்த்து உன் போற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மே துன்னும் குலத்தில் பேரனே குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்போவிந்தா எற்றைக்கும் ஏழ் பிறவிக்கும் முந்தன் மோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றையினம் காமங்கள் மாற்றேனோரெம் பாவாய். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாய் மரடியை போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான உயர்நிலை பாசுரம். உயர்நிலை பாசுரம்னா என்னன்னா, இப்ப இந்த 28 பாசுரங்கள்ல எப்படிலாம் நோன்பு இருக்கணும், யாருக்கு நோன்பு இருக்கணும், இந்த கண்ணனை தேடி எப்படி போகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருப்பா இல்லையா? அதனோட நாமளும் திவ்ய தேசத்தெல்லாமும் அனுபவிச்சோமே. இப்ப இந்த பாசுரத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் கன்சால்டேட் பண்றா. எப்படி என்ன சொன்னா அப்படிங்கறது இந்த 2 பாசுரங்களும் ரொம்ப அழகா கன்சால்டேட் பண்றான். இப்ப இந்த ஆய சிறுமிகளாம் போயிருக்கா இல்லையா? சிற்றம் சிறுகாலே இது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விடிய காலை பொழுதுல, ஏன்னா வைகரி பொழுதுலதான் இந்த பாசுரங்கள் எல்லாம் பெருமாளை சேவிக்கணும். அந்த பெருமாளை சேவிக்க போற நேரமே வைகரி பொழுது அப்படிங்கிறாலே. அப்ப இந்த சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன்னை சேவித்தோம் இல்லையா? எல்லாரும் கூடி வந்தமே அந்த இளங்காலையில பிரம்ம முகூர்த்தத்துல உன்னை பார்க்க வந்தோம் இல்லையா? உன் பொற்றாய் மறையடியே போற்றும் பொருள் கேளாய். உன்னோட அருமையான தாமரை போன்ற அந்த திருவடிகளை, ஏன்னா எல்லாருமே திருவடி சம்பந்தம், பெருமாளோட திருவடி சம்பந்தம் வேணும் தானே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எல்லாருமே தவம் கடந்தா இல்லையா? அந்த பொற்றார் மறையடி உன்னோட அழகான அந்த திருவடியை போற்றும் பொருள் கேளாய். அந்த அந்த போற்றி புகழமே அந்த அந்த சங்கீத நாம சங்கீதத்தை நீ கேட்டு மகிழணும். உன்னோட புகழதானே நம்ம பாடணும். நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். போற்றும் பொருள் கேளாய் பெற்றமை தொன்னும் குலத்தில் பிறந்து. எந்த குளத்துல பிறந்திருக்க தெரியுமா? ஆயர்பாடி குளத்துல பிறந்திருக்க, எங்களோட குளத்துல பிறந்திருக்க. நாங்களும் உன்னை சேர்ந்தவதானே, உன்னோட தானே இருந்திருக்கும். அந்த குளத்தில் பிறந்த நீ, அதாவது நீ மாடு மேய்க்கிற குளத்தில் பிறந்திருக்க, ஆயர்பாடு பிறந்திருக்கன்றத அவன் ஞாபகப்படுத்துறா. கண்ணா நீ ஏதோ ரொம்ப ஸ்ரீவைகுண்டத்துல இருக்க, ஸ்ரீவைகுண்டத்துல வந்த ரொம்ப பெரியவன் அப்படின்லாம் நீ இருக்காத. நீயும் இந்த குளத்துல பிறந்தவன் தான். உன்னை போற்றி புகழறோம் பார்த்தியா? ஏன்னா நீ பெருமாள் எங்களுக்கு தெரியும். போற்றி புகழறோம் பார்த்தியா? குளத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது. இந்த மாதிரி நாங்க என்ன குற்றம் பண்ணாலும் எங்களை இப்படி கைவிடவே கூடாது. நீ எங்களுக்கு இது கண்டிப்பா நீ செய்யணும்.
எங்களை எந்த காரணத்தை கொண்டு கைவிடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அந்த பாசத்தை சொல்லிருக்கா இல்லையா, அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குளம். அப்போ அவர் ஆய்க்குளம் சொல்வது ஆய்க்குளத்தை மட்டும் சொல்லல, நமக்கெல்லாம அறிவு இல்லைதான். அவளும் அதை ரொம்ப தெளிவா சொல்றான். கலியுகத்துல யாருக்கும் அறிவு இல்லைங்கிற மாதிரி தான் சொல்றாவோ. அதனால அவ அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குளம் சொல்லும்போது இந்த இடத்துலயும் அந்த மாதிரிலாம் நீ யோசிக்காத, எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்க தான் சொல்லிட்டோமே, அதனால குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது, காப்பாத்தாம எங்களை கை விட்டுட்டு போகணும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, இந்த பறையை நீ எங்களுக்கு கொடுத்த பத்தியா எவ்வளோ என்ன போன 2-3 பாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேட்டு வாங்கினால, கூடார வெல்லும் சூரிய கோவந்தால அந்த கோவிந்தன் கிட்ட எதையோ கேட்டு வாங்கிட்டான் இல்லையா, அதை தான் சொல்றா. இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்க, இதெல்லாம் எதுக்கு தெரியுமோ, எங்களுக்கு இல்ல, எல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான், உன்னை கோவிந்தா கோவிந்தான்னு உன் நாமத்தை சொல்றதுக்காக தானா. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, அந்த கோவிந்தனே எல்லாமே நான் உங்களுக்கு உனக்காக தானே வாங்கிட்டோம், உனக்காக தானே செய்ய போறோம். அப்பேற்பட்ட கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு அப்படிங்கிறா. சாதாரணமா நீ இதை கொடுத்துட்ட, நீ கொடுத்தோன்னா நாங்க சந்தோஷமா தான் புறப்பட்டு போயிடும், அப்படி இல்லை. இனி வரும் 7 பிறவிக்கும், இந்த 30 நாள் மட்டும் இல்ல, இனி வரும் 7 பிறவிக்கும் எத்தனை பிறவிகள் நாங்க எடுத்தாலும் உந்தன்னோடு உனக்கே உன் கூடையே நாங்க உனக்காகவே நாங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும், அதாவது உயர்நிலையை கொடுக்கணும்னு சொல்றோம். அதனால இந்த உயர்நிலை பாசனம். ஏதோ இங்க ஏதோ பாடிட்டோம், இந்த நோம்பு இருந்தோம், நீ எல்லாம் கொடுத்த நாங்க கிளம்புறோம், அப்படி இல்லை. இந்த 7 பிறவிக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கணும் பெருமாளேன்னு பெருமாள் கிட்ட வேண்டா. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இதுல இருந்து நாங்க மாறக்கூடாது, உன்னோட கைங்கரியத்துக்கு உன்னுடைய நீ மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர், அதனால உனக்கு நாங்க அந்த உயர்நிலையில இருக்கிற முக்தருக்கு செய்யக்கூடிய அந்த கைங்கரியம் இருக்கு இல்லையா, நித்தியருக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் இருக்கு இல்லையா, நித்தியசூரிகள்லாம் உன் இடத்துலயே வந்து உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளே, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கணும். அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கோம். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றாமே யாவும் உனக்கே நாம் மாற்றிவோம், உனக்காகவே தான் நாங்க இருக்கணும். மற்ற நம் காமங்கள் மாற்ற ரொம்பாவாய். இந்த இடத்துல என்ன சொல்றா தெரியுமோ, ஏதோ கேட்டு வந்திருப்பீங்கல்ல, இப்ப 30 நாளும் ஆயுசெல்லாம் கூப்பிட்டு வரா, நீ இதை கேட்டுக்கோ, இதை நினைச்சுக்கோ, இது என்ன எடுத்துக்கோ, உனக்கு வேண்டியதை கேளு, அவன் கொடுப்பான் அப்படின்னு என்னென்னவோ கேட்டோம். ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்றோம் கடைசியா, இதெல்லாம் எதுவுமே வேணாம், உனக்கு செய்யக்கூடிய அந்த கைங்கரியம் மட்டும்தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற. மற்ற நம் காமங்கள் மற்ற நாங்க வேற எதனா கேட்டுருந்தோம் வச்சுக்கேன், இதை மீறி வேற எதனா வேண்டியிருந்தோம்னா அதெல்லாம் மன்னிச்சிரு, அதெல்லாம் வேண்டாம். எப்பவுமே உன்னோடே இருந்து உனக்கே கைங்கரியம் செய்து உன்னோடே வாழக்கூடிய எத்தனை பிறவி எடுத்தாலும் எந்த அவதாரம் எடுக்கிறியோ நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த அவதாரத்துல நாங்க எங்களோட பங்களுக்கு பண்ணணும், எங்க கைங்கரியத்தை நாங்க பண்ணணும், உனக்கு நாங்க செய்யணும் அப்படின்னு அவனுடைய அந்த பகவானுடைய அந்த அவதார மகிமைகளை அவனோடையே சேர்ந்து இந்த உலகத்துக்கு பக்தியையும் சரி நல்ல விஷயங்களும் சரி நற்கதிகளை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலியமா உறுதிட்டு சொல்றான். அப்பேற்பட்ட ரொம்ப அற்புதமான பாசுரம். அப்போ இந்த பாசுரத்து மேல என்ன சொல்றான்னா, நீ இவ்வளவு நாள் 28 நாள் நாங்க என்னென்னவோ கேட்டிருந்தோம் இல்லையா, எப்படியோ உன்னை தேடி ஓடி வந்தோமே, அதற்குண்டான பலன் என்ன கிடைக்கும், எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோட கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த பலன், அதுதான் எங்களுக்கு வேணும், அதை நீ கொடுப்பாயா அப்படின்னு அந்த கண்ணன் கிட்ட கேட்கக்கூடியதான ரொம்ப அற்புதமான பாசுரம் இன்னைக்கு இந்த பாசுரம். இந்த பாசுரத்தோட விளக்கம் இதுதான். இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பாசுரத்துக்கூட திவ்யதேசம் எல்லாமே 108 திவ்யதேசங்களுக்கும் சேர்த்து சொன்ன பாசுரம். இந்த 2 பாசுரங்களுமே எல்லா திவ்யதேசத்துக்குமே மங்களாசாசனம் செய்த பாசுரங்கள் தான். ஏன்னா இந்த பாசுரங்கள் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி விஷ்ணு சித்தருக்கு சமர்ப்பித்த பாசுரங்கள். இது இப்போ விஷ்ணு சித்தர் மூலியமாகத்தான் அவ அப்படியே பைபாஸ் பண்ணி போல தகப்பனார் இடத்துல தன்னுடைய வேண்டுதலை சொல்றா. தகப்பனார் இடத்துல தான் எதற்காக இந்த நோன்பு இருக்கேன், இந்த மார்கழி நோன்பு எதற்காக இருக்கேன்னா, கண்ணனை தவிர வேற யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், அந்த கண்ணன் தான் எனக்கு வேணும்னு சொன்னாலே ஆண்டால். அப்போ அது சொல்றா தகப்பனார்கிட்ட, இந்த மாதிரி நான் விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், இது மாதிரி எல்லாமே வேணும்னு சொல்லியிருக்கேன், அவனிடத்துல நான் போய் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எத்தனை பிறவி எடுத்தாலும் நானும் இங்க அவனோடய இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஆழ்வார்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமா தொண்டரடி பொடியாழ்வார்லாம் சொல்லியிருப்பார். அவர் அவரோட பகவான் அந்த ஸ்ரீரங்கத்துல இந்த ஸ்ரீரங்கத்திலேயே நான் இருக்கக்கூடாதான். அவர் தொண்டரடி பொடி அவரோட தொண்டரடி பொடியாரோட திருநாமம் என்ன தெரியுமோ, விப்ரநாராயணன் அப்படிங்கிறத அவர் திருநாமம். ஏன் தொண்டரடி பொடி ஆழ்வார் ஆறார் தெரியுமோ, அங்க ஸ்ரீரங்கத்துக்குள்ள யாரெல்லாம் வராலோ அவளோட பக்தர்களோட அந்த அடிப்பொடி இருக்கு இல்லையா, அந்த காலில் ஒட்டின்னு இருக்கிற மண்ணு அதை தலையில போட்டு போறான். ஏன்னா எத்தனை புண்ணியாத்மாக்கள்
இந்த ஸ்ரீரங்கம் இருக்கிற நீங்களாம் பிறந்திருக்கீங்களே அப்படின்னு அது அவ்வளோ சந்தோஷமா சொல்லுவாராம். அப்போ இந்த இடத்தை விட்டு, இந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு போகவே கூடாது அப்படின்னு நினைச்ச ஆழ்வார்கள் தான் நிறைய ஆழ்வார்கள். எல்லாருமே இங்கேயே இருக்க மாட்டோமா, இந்த பூலோக வைண்டத்துல இந்த ஸ்ரீரங்கனோடய இருக்க மாட்டோமா அப்படின்னு நினைச்ச ஆழ்வார்கள் தான். அது மாதிரிதான் ஆண்டாலும் சொல்றான், எனக்கு இந்த பிறவி மட்டும் இல்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் உன்னோடையே உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரொம்ப அற்புதமான பாசுரம். இப்போ அடுத்த பாசுரம், வங்கக்கடல் கலந்த பாடவனை கேசவனை. இந்த பாசுரத்தை அழகா சேவிச்சுட்டு அதற்குண்டான விளக்கம் என்னன்னு சொல்றேன், வாங்கோ. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றீரஞ்சி அந்த பறை கொண்ட ஆற்றை அடி புதுவை பைங்கமல தன் பெரிய பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்ற இன்புருவரெம்பாவாய். இப்போ இன்னைக்கு இந்த கடைசி பாசுரம், வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம். இந்த பாசுரம் சரணாகதி பாசுரம். ஏன்னா அந்த பகவான் இடத்துல இந்த 28 நாட்கள் நோன்பு இருந்து இந்த 29, 30 இந்த 2 நாள் பாசுரங்களுமே அதுல இரண்டுமே இந்த உயர்நிலை பாசுரங்கள் தான், எல்லாமே சரணாகதி பாசுரங்கள். இந்த திருப்பாவை 30வது திருப்பாசுரத்துல ஒரு முத்தாய்ப்பான விஷயம் இருக்கு, அதுவும் முத்தாய்ப்பான விஷயம் இருக்குன்றா. என்ன தெரியுமோ, இந்த 30 நாள் பாசுரத்தையும் தவறாமல் தப்பாமல் படிப்பவர் சேவிக்கிறவா எங்கும் எப்பொழுதும் எந்த இடத்துலையும் அந்த கண்ணனோட கணக்கில்லாத கருணையை, அந்த கண்ணனோட வைபவங்களை, அந்த கண்ணனோட அந்த அருள் கடாட்சத்தை நிச்சயமாக பெறுவா அப்படின்னு இந்த இறுதி பாசுரத்துல ரொம்ப உறுதியா சொல்றாவோ, நிச்சயமாக நடக்கும். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கூர்மாதாவத்தோட மகிமைகளை சொல்றான். ஏன்னா அந்த பெருமாள் தேவர்களுக்காக அமுதனை களையறதுக்காக கூர்மாவதாரம் எடுத்து அந்த மேரு மலையை தன் முதுகலை தாங்கி நிறைய அமுதங்களை வரவழைச்சு தேவர்களுக்கெல்லாம் கொடுத்தா இல்லையா. ஏன்னா தேவர்கள் வேண்டினா அதனால பெருமாள் தேவர்களுக்கு கூர்ம அவதாரம் எடுத்து அதன் வழியே அதை நன்றாக அதன் மூலியமாக அந்த பார்க்கடலை கடைந்து அவர்களுக்கெல்லாம் அமுதம் கொடுத்தா இல்லையா. அந்த இடத்துல சொல்ற ஆண்டாள், அந்த தேவர்கள் உங்ககிட்ட என்ன கேட்டா, அமுதம் கேட்டா. அதெல்லாம் நீ கூர்ம அவதாரம் எடுத்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாங்கி அவளுக்கு அதை கொடுத்தியே. ஆனா இந்த 1000 குல சிறுமியர்கள் எதை சொல்றா, திங்கள் திருமுகத்து சேழியார். இந்த நாங்க இருக்கோம் பாத்தீங்களா 1000 குல சிறுமி, நாங்கெல்லாம் சேழியார் அப்படிங்கிறா. திங்கள் திருமுகத்து சேவியார், அதாவது பௌர்ணமி போல அழகான முகங்களை உடைய இந்த ஆயர்பாடி மக்கள் இருக்கா பாத்தியா, சென்றிறைஞ்சி உங்ககிட்ட என்ன திரும்ப கேட்டாவா, அந்த அமுதத்தை கொடுன்னு கேட்கலையே, அதுக்கு நீ அவ்வளவு கஷ்டப்பட்டியே, நாங்க அதை கேட்கலையே. அங்க பறை கொண்ட வாற்றை, அந்த பறையதை கேட்கிறோம், அந்த கடாட்சத்தை கேட்கிறோம், அந்த செல்வத்தை கேட்கிறோம், மோட்சத்தை கேட்கிறோம். நாங்க அணிபொதுவை பைங்கமலர் தந்தரியல் பட்டபிரான் கோதை சொன்ன இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் அந்த அங்கு வளரும் அழகான மலர்களையே பறித்து அந்த கண்ணனுக்கு சூட்டிய மாலையை தான் சூட்டி அதுக்கு பிறகு அழகு பார்த்து அந்த கண்ணனுக்கு போட்டாலே அப்பேற்பட்ட இந்த ஆண்டாள். ஏன்னா ஆண்டாள் தான் இந்த பாசுரம் தான் கொடுக்குறா, அவ சொல்லிக்கிறா. அந்த அப்பேற்பட்ட அந்த பக்தி மிகுந்த அந்த பட்டபிரான் அவனுடைய திருப்புதவியான அடியேன் ஆண்டாள். நான் சொல்றேன், இந்த சங்கத்தமிழ் மாலை இந்த நான் சொல்லியிருக்கேன், இந்த 30 நாள் பாசுரம் 30 தப்பாமை, இந்த 30 நாட்களும் இந்த பாசுரம் 30 பாசுரங்களுமே அன்றாடம் மாத்திர சேவிக்கலாம், நித்தமும் சேவிக்கலாம். இந்த 30 பாசங்களை தப்பாம, தப்பு இல்லாம அப்படிங்கிறதும் இருக்கு, தப்பாம முறை ஒரு நாள் கூட விடாம சொல்லி இங்கு பரிசோதிப்பார். இப்படி யார் இந்த பாசுரங்களை அன்றாடம் சேவிக்கிறாளோ 2 மால் வரைதோ
இதுக்கு இந்த யார் திரும்ப காப்பாற்றுவா, நமக்கு யார் திரும்ப செய்வா? இந்த பாசுரங்களை அப்படி சேவிச்சா யாருக்காக சேவிக்கிறோம்? இந்த கண்ணனுக்காக சேவிக்கிறோம். சங்க சக்கர கதாபாரியா இருக்கானே, வனமாலி சங்கி சாங்கி சங்கி சக்ரி தனந்தகின்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்துல அவரோட பெருமைகளை சொல்லுவார் இல்லையா? அந்த அழகான வனமாலையை அணிந்து கொண்டு சங்கு சக்கரம் ஏந்தி அந்த செங்கன்னா யாரு? அற்புதமான கண்களை ஆதித்யனம் திங்களம் அப்படின்னு அந்த பாசுரத்துல சொன்னாலே, அப்ப அப்பேற்பட்ட அந்த செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால், அப்பேற்பட்ட அந்த திருமாலோட பெருமைகளை சொல்றாவோ, பேர்பட்ட திருமாலால் எங்கும் திருவுள் பற்று. எப்பவும் 30 நாளும் சேவிக்கிற வாழ்க்கை மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த பாசுரங்களை சேவிக்கிற வாழ்க்கை, தப்பு இல்லாமல் சேவிக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக அந்த பெருமாள் அருள் கடாட்சத்தை கொடுப்பார். இது விஷ்ணு சித்தருக்கு மூலியமாக ஆண்டாளுக்கு சமர்ப்பிக்கிறார் பெருமாளுக்கு. பெருமாளே, என்னுடைய ஆச்சாரியன் விஷ்ணு சித்தன் மூலியமாக தான் இந்த பாசுரங்களை நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், இதோ நீ பார்த்துக்கோ, நீ கண்டிப்பாக எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு கட்டளை போடுறா. ஏன்னா தாயார் இல்லையா அவள், அதனால எல்லாருக்கும் பெருமாளுக்கு கட்டளை போடுறா. இந்த மாதிரி 30 நாள் இந்த பாசுரங்களை உன்னை சேவிச்சு உனக்காக கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறாளே, அவ எல்லாருக்கும் நல்ல விஷயங்களே, நல்ல செல்வங்களே. ஏன்னா 16 செல்வங்கள் சொல்லுவா இல்லையா? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வடைய மனம் தரும். இப்ப வெறும் 16 செல்வங்கள் சொல்லும்போது ஏதோ செல்வம் பணம் காசு காரு பங்களா வீடு அது கிடையாது. தனம் தரும், கல்வி தரும், கல்வியும் இருக்கணும், நிறைய செல்வங்களும் இருக்கணும், ஒரு நாளும் தளர்வடைய மனம் இருக்கணுங்கிற. ஒரு நாள் கூட மனசை தளர்வடையக்கூடாது, சோர்வடையக்கூடாது. பிறந்துட்டுமே என்னடா பண்றது அப்படி இருக்கவே கூடாது. பிறந்துட்டும் இந்த உலகத்துக்கு நம்ம என்ன கர்மாக்களை ஒழுங்கா செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அதே சமயத்துல அந்த பகவானோடத்துல அவனோட புகழ பாடணும், அவனுக்காக நோன்பிருக்கணும், அவனுக்காக நாம் அன்றாடம் அவனோட பாசுரங்களை இந்த பாசுரங்கள் எல்லாம் சேவிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி, அப்பேற்பட்ட அந்த பக்தர்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமால் காட்சி கொடுப்பான், கை கொடுப்பான், காப்பாற்றி வைப்பார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த பாசுரத்துல அவர் எடுத்து சொல்லியிருக்கார். இந்த 2 பாசுரங்களும் அற்புதமான சரணாகதி பாசுரங்கள். இந்த பாசுரங்களை நிச்சயமாக இது நம்ம சாத்து முறைன்னு சொல்லுவா. எந்த திவ்யதேச கோயில்ல மட்டும் இல்ல, எந்த பெருமாள் கொள்ள வைபவங்கள் இருந்தாலும் இந்த சாத்துமறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாசுரங்கள், இந்த 2 பாசுரங்கள் கண்டிப்பாக அந்த சாத்து முறையில் இந்த பாசுரங்களை சேவிப்பா. ஏன்னா அப்பேற்பட்ட அற்புதமான இந்த 2 பாசுரங்கள் இன்னைக்கு இந்த திருப்பாவையான பாசுரங்கள் இதற்கான விளக்கங்கள்லாம் இன்னையோட முடியறது. ஏன்னா இதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, திவ்ய தேசத்துக்கு இல்லை, ஏன்னா ஏற்கனவே விஷ்ணு சித்தருக்கு சமர்ப்பிச்சதுனால எந்த திவ்ய தேசத்துக்கும் மங்களாசாசனம் இல்லை. இது பலச்சுவதி பாசுரம். அதனால இந்த பாசுரங்கள் சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட ஆண்டாளுக்கு, ஏன்னா இவ்வளோ அழகான பாசுரங்கள் நமக்கு கொடுத்து இந்த பக்தியை நமக்கெல்லாம் இந்த பக்தியோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை வகுத்து கொடுத்தா பத்தியா தாயார். அதனால அவளுக்கு பல்லாண்டு பாடி கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுவோர், சோதிமணிமாடம் தோன்றுவோர், நீரியால் நல்ல பக்தர் வாழுவோர், 4 முறைகள் ஓதுவோர், வில்லிபுத்தூர் வேதக்கோனோர், பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு இந்த திருப்பாவோட விசேஷங்களை சிறப்பிச்சு சொல்லலாம். ஏன்னா பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், இந்த 30 பாசுரங்களை சொல்லும் போது அவனுடைய பரமநடியை காட்டக்கூடிய அற்புதமான பாசுரங்கள். வேதம் அனைத்துக்கும் 4 வேதங்களுக்கும் வித்தாக வேறாக இருக்கக்கூடிய இந்த பாசுரங்கள் தான் கோதை தமிழ். இந்த கோதை கொடுத்தா பாத்தீங்களா, அந்த தமிழ் 5 அப்படின்னா 5 30 இல்லையா, 30 பாசுரங்கள். 5 அறியாத மானிடரை தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாசுரங்கள் நமக்கு தெரியல, இப்ப இந்த பசங்களுக்கு மனப்பாடமா தெரியல அப்படின்னாலும் எல்லாரும் கண்டிப்பாக ஆத்துல சேவிக்கும் போது ரொம்ப சுலபமாக இது ஈஸியா மனப்பாடம் பண்ண முடியும், அன்றாடம் சேவிக்க முடியும். அதனால அது மாதிரி இந்த பாசுரங்களை ஒரு நாள் கூட சொல்லாதவா, நினைச்ச கூட பார்க்காதவா எத்தனை பேர் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவால இந்த வையம் சுமப்பதும் வம்புங்கிறா அப்படின்னு அவ சொல்லல, ஆச்சாரியர்களா சொல்றான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவத்துல. இந்த மாதிரி இப்போ ஆண்டாளோட பாசுரங்கள் கூட தெரியாம ஒரு நாள் கூட அந்த பாசுரங்களை சேவிக்காம இருக்கா பாத்தீங்களா? அவளை இந்த வையம் சுமப்பதே வம்பு, இந்த வையம் சுமப்பதே வீண் அப்படின்னு சொல்றா. அதனால நம்ம வீணா போனவா, வீணாலாம் போகிறவா இல்லை இல்லையா? எல்லாருமே இந்த உலகத்துல ஏதோ ஒரு பர்பஸ்க்காக பிறந்திருக்கும். அது நம்ம கர்மாக்களை கழிப்பதற்காகட்டும், நல்ல விஷயங்களை சத்து விஷயங்களை செய்வதாகட்டும், எதற்காக நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா? அந்த அற்புதமான விஷயங்களை நம்ம அறிந்து நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதுதான் ஆண்டாள் தாயாரின் விருப்பம். தாயாரின் விருப்பப்படி இன்னைக்கு இந்த 30 நாளும் உங்களோடு சேர்ந்து நானும் எல்லா திவ்ய விஷயங்களுக்கும் இந்த பாசுரங்களான விளக்கங்கள் எல்லாமே அடியேனும் அறிந்து கொண்டு உங்களுக்கும் எடுத்து சொன்னதில் அடியேனுக்கு ரொம்ப திருப்தி. அதனால நீங்க எல்லாரும் கண்டிப்பாக 30 நாள் பாசுரத்தை கேட்டிருப்பீங்கன்ற ஒரு சந்தோஷத்தோட அடியேன் உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். கவிதாக்கிர சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.